கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சட்ட விரோதமாக மண் அள்ளிய விவகாரத்திலே போலீசார் சமர்ப்பித்த அறிக்கை ஏற்று ஒரு சிலரை கைது செய்திருக்கிறோம் என போலீசார் சமர்ப்பித்த அறிக்கையை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சிறப்பு புலனாய்வு குழு அமைத்துள்ள சென்னை ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த அது தவிர ஒரு மிக முக்கியமான சிறப்பு புலனாய்வு குழு மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு. கடந்த 4 ஆண்டுகளில் அந்த கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பணியாற்றிய அதிகாரிகள், ஊழியர்கள், போலீசாரின் சொத்து விவரங்களை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எனவே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது, அந்த சரகத்தில் பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளுக்கும் தற்போது கலக்கத்தை ஏற்படுத்துகின்ற உத்தரவு இது. சொத்து விவரங்களை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமான நீதிபதிகள் என்று பார்த்தால் அந்த சென்னை ஹைகோர்ட் பெஞ்ச் நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமான உத்தரவு என்றால் அங்கு தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மணல் சட்டவிரோதமாக அள்ளப்படுகிறது. சொல்கின்ற அளவு ஒன்று, ஆனால் சுரண்டப்படுகின்ற அளவு ஒன்று. அதே போன்று பல இடங்களில் அளவுக்கு மீறி எடுக்கப்பட்டு சட்டவிரோதமாக விலங்குகளுடைய இடங்களில் எல்லாம் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பதாக போன்ற பல்வேறு வழக்குகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வீசப்பட்டு வருகின்றன. தொடர்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தற்போது போலீசார் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார்கள். அதில் சிலரை கண் துடைப்புக்காக சிலரை மட்டும் போலீசார் கைது செய்துள்ளார்கள். ஆனால் அது மிகப்பெரிய ஏற்க முடியாது, இந்த அறிக்கையை ஏற்க மாட்டோம் என கூறியுள்ள நீதிபதிகள் சென்னை ஹைகோர்ட் அமர்வு தற்போது சிறப்பு புலனாய்வு குழு 2 மூத்த அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் தலைமையிலே இந்த குழுவை அமைத்திருக்கிறார்கள். நாகஜோதி, எஸ்பி நாகஜோதி மற்றும் எஸ்பி சஷாங்க் சாய் ஆகியோர் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுக்கு தேவையான அதிகாரிகளை உடனடியாக போல டிஜிபி கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பல அங்கு நடந்த லாரி டிரைவர்கள் மற்றும் கிளீனர்கள் என ஓரிருவரை மட்டும் கைது செய்து குற்றவாளிகள் என்பது போல ஜோடனை செய்யக்கூடாது என்றும், இந்த வழக்கை மூடிவிடக்கூடாது, இந்த விவகாரத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் முன்பணம் கொடுத்தவர்கள், மண் வெட்டி விவகாரம் எடுப்பதற்கு ஆட்களை கொண்டு வந்தவர்கள் என அனைவரிடம் விசாரணை செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். சட்டவிரோத மண் திருட்டு பல கோடிகளுக்கு நடப்பதாக தெரிய வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவில் உள்ளது. இதனால் அனைத்து வழக்குகளையும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றுவது அவசியம் என்ற வகையில் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொல்ல போல நாகஜோதி மற்றும் சஷாங்க் சாய் ஆகிய எஸ்பிக்கள் தலைமையிலே இந்த விசாரணை குழு அமைக்கப்படுகிறது, சிறப்பு புலனாய்வு குழு. இந்த குழுவினர் பழைய வழக்குகளை விசாரிப்பதுடன் ட்ரோன் மூலம் புதிதாக ஆய்வு செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற விசாரணையில் கிடைக்கின்ற தகவல் வைத்து புதிதாக வழக்குகளை பதிவு செய்யலாம். அதிகாரிகள் மணல் மாஃபியாக்கள் மீது வழக்கு பதிவு செய்து என்பது சிறப்பு புலனாய்வு குழுவின் முடிவுக்கு உட்பட்டது. மணல் திருட்டில் ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றம் உள்ளதா, இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் யார், பெரிய மீன்களை பிடிக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மணலை பெற்றவர்கள், அதன் மூலம் பல கட்டிடங்களை கட்டியவர்கள், கட்டிய பில்டர்கள் யார் என்பதையெல்லாம் முழுவதுமாக கண்டறிந்து விசாரணை தொடர வேண்டும். விசாரணை குறித்து நீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என ஒரு பரபரப்பு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளில் பணியாற்றிய வருவாய்த்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், விஏஓ, வருவாய் ஆய்வாளர், தாசில்தார், துணை தாசில்தார், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்களின் சொத்து விவரங்கள், காவலர்களின் சொத்து விவரங்கள் என அனைத்தையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆய்வு செய்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த உத்தரவு என்பது அதிகாரிகளுக்கு கலக்கம் தரும் சரமாரியான உத்தரவு என்றுதான் கூற வேண்டும். சொத்து விவரங்களை கடந்த 4 ஆண்டுகளில் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் என்ற முழு விவரங்களை அறிய இருக்கிறார்கள். இது ஒரு பரபரப்பான உத்தரவாக பார்க்கப்படுகிறது தான் பார்க்க வேண்டும். ஆப்ரஹாம்.